இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எலமெண்ட்ஸ் வெல்னஸ் டை ஹெல்த்தை பற்றி தான் பார்க்க போகிற முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான வீடியோவை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது தைராய்டு. நம்மளில் நிறைய பேர் தைராய்டுனால ரொம்ப அவஸ்தைப்படுறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்காகவே நான் அந்த வீடியோவை போடுறேன். முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தைராய்டில் 2 வகை உள்ளது. அதில் ஒன்று ஹைபோதைராய்டு, ஹைபர் தைராய்டு என்று 2 உள்ளது. தைராய்டு என்பது கழுத்தின் முன்பகுதியில் கீழ்ப்பகுதியில் பட்டாம்பூச்சி வடிவில் காணப்படும் நாளமில்லா சுரப்பி. இதன் முக்கிய பங்கு தைராய்டு ஹார்மோன்களை சுரப்பதுதான். இந்த ஹார்மோன் இரத்தத்தின் மூலம் உடல் எங்கும் செலுத்தப்பட்டு அனைத்து திசுக்களின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகின்றது. தைராய்டு சரியாக செயல்பட மூளை மற்றும் உடலின் குறிப்பிட்ட பாகங்கள் உதவுகின்றது. தைராய்டு பிரச்சனை என்றால் உடல் இயக்கம் முழுவதுமே பாதிக்கப்படும். உடலுக்கு தேவையான அளவை விட அதிக அளவு ஹார்மோன் சுரப்பது ஹைபர் தைராய்டு என்றும், தேவையை விட மிக குறைவாக ஹார்மோன் உருவாவது ஹைபோதைராய்டு என்றும் அழைக்கப்படுகின்றது. ஹைபர் தைராய்டு அறிகுறிகள்: எந்த ஒரு வேலை செய்ய முடியாமல் மனக்கலக்கத்தோடு இருப்பது, சின்ன வேலை செய்தால் கூட இதயம் படபடப்பென்று இருப்பது, நாள் ஒன்றுக்கு அதிக முறை மலம் கழிப்பது அல்லது மலம் கழிப்பது போன்ற உணர்வு உண்டாகும். செய்யும் வேலையில் மட்டும் இல்லாமல் யாரை கண்டாலும் எரிச்சல் அடைவது, ஒருவித கவலையுடன் இருப்பது, நேரத்திற்கு ஏற்றாற்போல் முடிவுகளை மாற்றிக்கொள்வது, உடல் தசைகள் பலவீனமாக இருப்பது, தூக்கமின்மை பிரச்சனை தொடர்வது, முடி உதிர்வு பிரச்சனை, எடை குறைவது, கண்களில் அரிப்பை உண்டாக்குவது, இவை அனைத்தும் ஹைபர் தைராய்டின் அறிகுறிகள். ஹைபோதைராய்டின் அறிகுறிகள்: உடல் எடை கூடுவது, முடி உதிர்வு, மலச்சிக்கல், சீரற்ற மாதவிடாய் பிரச்சனை, நினைவு திறன் இல்லாமல் இருப்பது, எப்போது களைப்பாக இருப்பது, சுரப்பி சரியாக செயல்படாமல் இருப்பது, கழுத்து பகுதி வீக்கமடைவது, சிலருக்கு மூட்டு வலியையும் உண்டாக்கும், தூக்கம் வந்து கொண்டே இருக்கும், சருமத்தில் வளர்ச்சி உண்டாக்கி குரல்களில் மாற்றம் இருக்கும். தைராய்டு பிரச்சனைக்கு காரணம்: தைராய்டு பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகம் தாக்கப்படுகின்றது. தைராய்டு நோய்க்கிருமிகளினால் உருவாவது இல்லை. அயோடின் உப்பு குறைவதே தைராய்டு பிரச்சனைக்கு முக்கிய காரணம். இதனை சரி செய்ய அன்றாட தேவைக்கு சரியாக அயோடின் உப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். தைராய்டு பிரச்சனை ஒரு செய்தால் ஆரம்பத்திலேயே சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் உடலில் பல்வேறு பாதிப்புக்கு உண்டாக்கிவிடும். தைராய்டு பிரச்சனையினால் உடல் எடை அதிகமாகும். குழந்தையின்மை பிரச்சனை: சிறு பெண் குழந்தைகள் தைராய்டு பிரச்சனையினால் விரைவில் பூப்படைகின்றன, தாமதமாகவும் பூப்படைகின்றன. பூப்படைந்த பிறகு மாதவிடாய் பிரச்சனை உண்டு செய்து சீரற்ற மாதவிடாய் பிரச்சனையை உண்டாக்கும். தைராய்டு பிரச்சனை இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு முறைகளை பார்ப்போம். நாம் உண்ணும் உணவில் சத்துக்கள் அதிகம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தைராய்டு ஹார்மோனின் உற்பத்தி அதிகரிக்கும் உணவு வகைகளை சாப்பிட வேண்டும். அசைவம் சாப்பிடுபவர்கள் உப்பு நீரில் வளரும் கடல் உணவுகளை எடுத்துக்கொள்ள மூலம் தேவையான அயோடின் சத்து கிடைக்கின்றது. தைராய்டு இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள்: சாப்பிடக்கூடாத உணவுகள்: கால்சியம் நிறைந்த பால் சேர்க்கவும். அதே நேரத்தில் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். செரிமானத்தை கடினப்படுத்தக்கூடிய பேக்கரி வகை உணவுகளை தவிர்க்க வேண்டும். கொழுப்பு அதிகம் நிறைந்த உணவு: பாக்கெட்டில் அடைக்கப்பட்டிருக்கும் உணவு, எண்ணெயில் பொரித்த உணவு, அதிக மசாலாக்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள் மற்றும் ஆல்கஹால் சாப்பிடுகிறவர்கள் தைராய்டு சுரப்பிக்கு இடையூறை உண்டாக்கும். தைராய்டு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க தைராய்டு பிரச்சனை இருப்பவர்கள் முதலில் மருத்துவரை அணுகி தைராய்டின் அளவை பரிசோதனை செய்த பின்பு, அதாவது லேப் டெஸ்ட் எடுத்த பின்பு, அது எந்த அளவில் இருக்கின்றது என்பதை சரி செய்த பின்னரே மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள முடியும். மற்றும் நமது ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்ட எலமெண்ட்ஸ் வெல்னஸ் டை ஹெல்த் சிரப் மூலம் தைராய்டு பிரச்சனையை சரி செய்ய முடியும். இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல்
சரியான முறையில் தயாரிக்கப்பட்ட பெஸ்ட் ஹெல்த் ஏர் என்று 2019 கிடைக்கப்பெற்றது. மிக குறைந்த நாட்களில் சரி செய்யக்கூடிய அருமையான தயாரிப்பு தைராய்டு எலமெண்ட்ஸ் வெல்ஸ் உடைய தைராய்டு டைஹெல்த். பிரச்சனையினால் வரக்கூடிய உடல் உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தி தைராய்டை செயல்பாட்டை சீராக்கி ஹைபர் மற்றும் ஹைபோ தைராய்டு பிரச்சனைக்கு சரி செய்யக்கூடியது. முடி கொட்டுதல், உடல் எடை கூடுதல் குறைதல், ஒழுங்கற்ற மாதவிடாய், முன்கழுத்து வீக்கம், வளர்சிதை மாற்றம் போன்றவற்றை சரி செய்கின்றது. இந்த எலமெண்ட்ஸ் வெல்னஸ் தைஹெல்த்தில் கலந்துள்ள மூலப்பொருட்களை பார்ப்போம். மந்தாரை, முருங்கை, திரிகடுகு, கொடுவேலி, வல்லாரை, ஆகாய தாமரை, தங்க புஷ்பம் இவை அனைத்தும் கலந்துள்ளது. இதனை சாப்பிடும் முறைகளை சற்று பார்ப்போம். சாப்பாட்டிற்கு முன், அதாவது சாப்பிடுவதற்கு முன் காலை மற்றும் மாலை 15 ml தைஹெல்த் சிரப்பில் 200 ml தண்ணீரில் கலந்து சாப்பிட வேண்டும். தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோ மூலம் நல்லதொரு மருத்துவ ஆலோசனையை தர விரும்புகிறேன். வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.